அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 7/5/2026 அற்புதமான நாள். அக்னி நட்சத்திரத்தின் 4ஆம் நாள். சூரிய வழிபாடு மற்றும் குபேர தீப வழிபாடு மற்றும் தேய்பிரை சஷ்டி முருக வழிபாடு, இந்த மூன்றையும் இந்த ஒரே ஆடியோவில் பதிவு செய்துள்ளேன். கேட்டு செய்து பயன்பெறுங்கள். ஓர் அறிவிப்பு: உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டுமா? குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம் அத்துணையும் நீங்கி குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் பெற வேண்டுமா? இதோ வருகின்ற 16ஆம் தேதி வைகாசி அமாவாசை என்று செம்பினாலான குலதெய்வ பூரண கும்பம் கட்டித்தரப் போகின்றோம். இந்த கும்பத்தை வாங்கி வீட்டில் வச்சா போதும். இதுக்கு பெருசாக பூஜை பண்ண வேண்டாம். எந்த விரதமும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை. உங்கள் வீட்டில் 6 வருடத்துக்கு இதை வச்சிருக்கலாம். நிரந்தரமாக குலதெய்வம் உங்கள் வீட்டிலேயே இருக்கும். அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி. உங்கள் குடும்பத்துக்கு இந்த குலதெய்வ பூரண கும்பம் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு விவரங்கள் தருகின்றேன். 7/5/2026 சித்திரை 24 வியாழக்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் 4ஆம் நாள். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிபாடு நம்ம சூரிய பகவானை நோக்கி பண்ணிட்டு இருக்கோம். இன்றைய வழிபாடு செய்வதால் சகல சௌபாக்கியங்களும் குபேர சம்பத்தும் பண ஈர்ப்பும் ஏற்படும். என்ன செய்யணும்? சூரிய பகவான் மறையறதுக்குள்ள ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தை இந்த வழிபாடு செய்யுங்க. ஒரு சிறிய தட்டுல குங்குமம் சிறிது பரப்பி ஒரு விளக்கு, அதுலேயே ஒரு டம்ளர் தண்ணீர், சுத்தமான தண்ணீர், இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து எந்த இடத்துல நின்று பார்க்க முடியுமோ பார்த்து 3 முறை சூரிய பகவானுக்கு தீப ஆரத்தி காட்டுங்க. அந்த தட்டை அப்படி வைத்து 3 முறை தீப ஆரத்தி காட்டிட்டு ஓம் செம்மலர் பிரியனே போற்றி அப்படின்னு 11 முறை சொல்லி சூரிய பகவானை அக்னி நட்சத்திரம் 4ஆம் நாள் வழிபாடு செய்யுங்கள். அடுத்ததாக 8/22க்கு சஷ்டி திதி தொடங்குது. சக்தி வாய்ந்த வியாழக்கிழமை வரக்கூடிய சஷ்டி, இதை குருவார சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே மாலை 6 மணிக்கு மேல இரவு 11:30 மணிக்குள்ள நான் சொல்ற இந்த முருக வழிபாடு பண்ணணும். உங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய வேல், முருகப்பெருமானுடைய சிலை இருந்தா பாலாபிஷேகம் செய்யுங்கள். இல்லை என்றால் பரவாயில்லை, இந்த வழிபாடு மட்டும் பண்ணுங்க. 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்கள். இந்த தீபங்கள் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க. அவ்வாறு 9 தீபங்கள் ஏற்றி ஓம் குமரா போற்றி அப்படின்னு மந்திரத்தை 108 முறை சொல்லணும். ஓம் குமரா போற்றி, ஓம் குமரா போற்றி, ஓம் குமரா போற்றின்னு ஏதாவது ஒரு வாசனை மலர்களை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நைவேத்தியமாக பால் அல்லது பழங்கள் எது வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த வழிபாடு செய்யறதுனால முருகப்பெருமானை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தது 3வது வழிபாடு குபேர வழிபாடு. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம வீட்டில் குபேர தீபம் ஏற்றுவது பற்றி நம்ம தெளிவான ஒரு பதிவு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள் குபேர தீபம் ஏற்றுங்கள். உங்க வீட்டு பூஜை அறையில் அல்லது சமையல் அறையில் அல்லது ஹாலில் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் வைத்து அதன் நடுவே ஒரு விளக்கு, அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். இந்த விளக்கு ஏற்றுவதற்கும் நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் பயன்படுத்துங்க அல்லது நெய் ஊற்றிக் கொள்ளுங்கள். அவ்வாறு தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்களை அந்த தீபத்துக்கு முன்பாக வைத்து ஓம் கும் குபேராய நமக என்ற இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி குபேர வழிபாடு செய்யணும். 3 வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். யார் ஒருவர் இந்த 3 வழிபாட்டையும் செய்றீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக சகல சௌபாக்கியத்துடன் அனைத்து விதமான சம்பத்துகளும் பெற்று நீங்கள் ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய், ஒற்றுமையாய் வாழ்வீர்கள். உறுதியாக சொல்லுகின்றேன். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, தனக்காரகனாகிய செல்வத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் 2/6/2026 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆறாரு. அதை முன்னிட்டு மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். இந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக அன்று மாலை குரு பரிகார மகா ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த ஹோமத்தில் வைத்து ரக்ஷை ஒன்று நம்ம பிரசாதமாக கொடுக்க போறோம். 1 வருடத்துக்கு குரு பகவானால் எந்த விதமான பாதிப்பு உங்களுக்கு வராது. குரு பகவான் அருள் கிடைக்கும். இந்த ரக்ஷை இடுப்புல கட்டிக்கலாம், கையில கட்டிக்கலாம், கழுத்துல கட்டிக்கலாம், அல்லது பேக்ல வச்சுக்கலாம், அல்லது பர்ஸ்ல வச்சுக்கலாம், அல்லது பூஜை அறையில் வைத்து வணங்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு இந்த ரக்ஷை வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.